வணக்கம் நேயர்களே. சித்ரா ஹரிதாஸ் அவர்களின் காதல் நாயகனே கதையின் குரலாக நான் உங்கள் ஆர்ஜே கவிபாலா. நாயகன் 17. கட்டிலில் அலைபேசி இருள் திரையோடு ஒருபுறம் கிடக்க இவன் முகம் கடுமையாக இருக்க அமர்ந்திருந்தான். அவனது இந்த இறுக்கத்திற்கு காரணம் அவனது அண்ணம்மாவை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? சற்று முன்புதான் இருவரும் கோபித்துக் கொண்டு அழைப்பை துண்டித்திருந்தனர். இலா தன்னை யாரென்று மறைத்து பேசிய கோபத்தில் அவளும், தனது காதலை புரிந்து கொள்ளாமல் அவள் மீண்டும் மீண்டும் மறுக்கும் ஆத்திரத்தில் அவனும் பேச்சை நிறுத்தியிருந்தனர். இளநந்தன், ஜனனி, விபு பிரசாத் மூவரும் சிறுவயதில் இருந்தே ஒன்றாக ஒரே பள்ளியில் ஒரே வகுப்பில் படித்தவர்கள். நெருங்கிய நண்பர்கள். விபு அனைவரிடமும் இயல்பாக பேசுவான். ஆனால் ஜனனி குறிப்பிட்ட சிலரிடம் மட்டுமே பேசுவாள். இலாவோ விபு மற்றும் ஜனனியை தவிர யாரிடமும் அதிகம் பேச மாட்டான். அங்கே அவனுக்காக பேசுவது இவர்கள் இருவர் மட்டும்தான். ஆனால் இவர்களை விட நந்தன் நன்றாக படிப்பவன். மற்ற இருவருக்கும் பாடத்தில் சந்தேகம் வரும் வேளையில் இவன்தான் உதவி செய்வான். பருவம் வந்த நாளில் ஜனனியின் மேல் நந்தனுக்கு காதல் துளிர்க்க அதை சொல்ல தயக்கம். அவளுக்கோ தந்தை என்றால் பயம். அதனாலேயே விபுவை தவிர மற்ற மாணவர்களிடம் பேசவே தயங்குவாள். அதில் நந்துவும் அடக்கம். வகுப்பில் பேசிக்கொள்வதோடு சரி, வெளியிடங்களில் சந்தித்தால் யாரோ எவரோ என்று கடந்து சென்று விடுவாள். நந்தன் கேட்டரிங் கோர்ஸ் எடுக்க விரும்பியதற்கு ஜனனியே காரணம். அவளுக்கு சமைக்க இயல்பாகவே நன்றாக வரும். அந்த திறமையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லத்தான் கேட்டரிங் படிக்க விரும்புவதாக அவள் சொல்ல, இவனும் அதையே படிக்கப் போவதாக தன் பெற்றோரிடம் திட்டவட்டமாக சொல்லிவிட்டான். அவர்களும் மகனின் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டனர். பொது தேர்வு முடிந்த கையோடு ஜனனியிடம் தன் காதலை தைரியமாக வெளிப்படுத்தினான். அவளுக்கோ பேரதிர்ச்சி. ஒரு பக்கம் தந்தை மீதான பயம் அவளை ஆட்கொண்டது. அவளுக்கு அவனை பிடிக்கும். ஆனால் காதலிக்க துணிச்சல் இல்லை. தந்தையின் மீதான அச்சத்திலேயே தன்னை அணுகிய பலரை அவள் நிராகரித்திருக்கிறாள். ஆனால் நந்தன் இப்படி சொல்வான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. கோபம் வந்தாலும் அவனிடம் காட்டாமல் பக்குவமாக பேசினாள். காதலிக்கிறதுக்கு வயசு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க நந்து. ஆனா என்ன பொறுத்தவரை இது காதலிக்கிற வயசு இல்ல. இன்னும் நாம படிக்கணும், வேலைக்கு போகணும், நமக்குன்னு சில பொறுப்புகள் இருக்கு. உனக்கே எங்க அப்பாவை பத்தி தெரியும். இப்போ கூட உன்கிட்ட பயந்துகிட்டு தான் பேசுறேன். நாம நல்ல விதமா பேசினாலும் பாக்குறவங்க வேற மாதிரி தான் சிந்திப்பாங்க. இதுல காதல்னு தெரிஞ்சா என் வாழ்க்கையே முடிஞ்சிடும். ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இத பத்தி யோசிப்போம் என்று அவள் சொல்ல அவனும் அமைதியாக சென்று விட்டான். அதன்பின் அவனது பெற்றோர் இறந்துவிட அவள் துடித்துப் போனாள். அவளும் அங்கே செல்ல விரும்பினாள். ஆனால் தந்தை மறுத்துவிட்டதால் அவளது பெற்றோர் மட்டுமே சென்றனர். விபுவும் சில நண்பர்களும் மட்டுமே அவனுக்கு துணையாக இருந்தனர். ஜனனி தன் தந்தைக்கு தெரியாமல் விபுவின் அலைபேசி வழியாக அவனுக்கு ஆறுதல் சொன்னாள். கொஞ்சம் கொஞ்சமாக தேடி வந்த நந்தன் கேட்டரிங் கோர்ஸ் சேர தனக்கும் ஜனனிக்கும் சேர்த்து படிவம் வாங்கினான். மதிப்பெண் சான்றிதழ் வாங்க பள்ளிக்கு வந்தபோது அவளிடம் அதை கொடுத்தான். நந்து, இது கேட்டரிங் ஃபார்மா என அவள் ஆச்சரியமாக கேட்க, ஆமா ஜனா, உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று என்றான். நீ எடுத்த மார்க்குக்கு இன்ஜினியர் சேரலாமே, ஏன் இதை எடுக்கிற என்று அவள் கேட்க, செலவு அதிகமாகும் ஜனா. இப்போதான் அப்பா அம்மாவுக்கு நிறைய செலவு பண்ணியிருக்கோம். அதான் எனக்கு உன் கூட சேர்ந்து படிக்கணும், அவ்வளோதான் என்றான். ஜனனி அவனையே அதிர்ந்து பார்க்க, விபுவோ புன்னகையுடன் கவனித்துக் கொண்டிருந்தான். நந்து காதல் சொன்ன அன்றே அவள் விபுவிடம் சொல்லிவிட்டாள். நந்துவிடம் பேசிய விபு, முதல்ல உன் தகுதியை வளர்த்துக்கோ, அப்புறம் நான் மாமா கிட்ட பேசுறேன் என்று வாக்கு கொடுத்தான். ஆனால் அதன் பின் நடந்த நிகழ்வுகள் நந்துவின் வாழ்க்கையவே புரட்டி போட்டன. ஜனனி கேட்டரிங் சேர விரும்பினாலும் அவள் தந்தை அவளை ஆர்ட்ஸ் காலேஜில் கணித பாடத்தில் சேர்த்துவிட்டார். விபு பேசியும் அவர் கேட்கவில்லை. இது நந்துவிற்கு முதல் ஏமாற்றமாக அமைந்தது. 3 ஆண்டுகள் ஓடின. மீண்டும் நந்து தன் காதலை சொல்ல, அவளோ தனக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டதாக கூறி அழுதாள். அவளுக்கு விருப்பமில்லாத திருமணம் அது. மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்ற அவளது ஆசையை தந்தை ஏற்கவில்லை. விபுவிடம் அவளை திருமணம் செய்து கொள்ள சொன்னார். அவன் மறுத்துவிட்டான். நீ நந்துவோட ஓடி போயிரு, அவன் உன்னை பார்த்துப்பான் என்று விபு வழி சொன்னாலும் ஜனனி தந்தையை மீற முடியாமல் திருமணத்திற்கு சம்மதித்தாள். மணமகன் வேற யாருமல்ல, நந்துவின் பெரியப்பா மகன்தான். அந்த திருமணத்தை நேரில் கண்ட நந்து நிலை குலைந்து போனான். தற்கொலைக்கு கூட முயன்றான். நண்பர்கள் அவனை காப்பாற்றினர். பின்னர் அவனது மாமா அவனுக்கு புத்தி கூறி வேலை நிமித்தமாக துபாய்க்கு அனுப்பி வைத்தார். சில காலத்திற்கு பிறகு ஜனனியின் கணவன் இறந்த செய்தி அவனுக்கு எட்டியது.
அவளுக்காக அழுதவன் அவளது முகநூல் ஐடியை கண்டுபிடித்தான். அவள் சமையல் வீடியோக்களை பகிர்ந்து வந்த ஒரு குழுவில் இவனும் ஒரு புதிய அடையாளத்துடன் இணைந்து பேசினான். 2 வருடங்களாக அவளிடம் பேசி வருகிறான். இந்தியா சென்றதும் உண்மையை சொல்ல நினைத்தவன் சூழல் காரணமாக தற்போதே சொல்லிவிட்டான். நாம கல்யாணம் பண்ணிக்கலாமா ஜனா என்று நேரடியாகவே கேட்டுவிட்டான். நந்து, இன்னும் உன் எண்ணம் மாறலியா? என் கதை தெரிஞ்சும் என் மேல காதல் இருக்கா என்று அவள் கேட்க, அவன் உயிரோட இருந்தப்போ நான் உன்னை கேட்கல. இப்போ அவன் இல்ல. நீ ஒரு பொண்ணு, நான் ஒரு ஆண். இந்த முறையில கல்யாணம் பண்ணிக்கலாம். உனக்கும் உன் குழந்தை சின்னுவுக்கும் நான் துணையா இருப்பேன். இது பரிதாபம் இல்ல, என் காதல் என்றான் உருகி. எனக்கு கல்யாணத்து மேலேயே வெறுப்பு வந்துடுச்சு நந்து. தயவு செஞ்சு இதை பேசாத என்று அவள் தடுமாறினாள். நீ பொய் சொல்ற ஜனா. நீ மாறணும். என்னை ஏத்துக்கிற வழிய பாரு என்று நந்து அதிகாரமாக சொல்ல, உன்னால என்ன மாத்த முடியாது. இந்த எண்ணத்தோட இந்தியா வந்தா அது வீண் என்று அவள் சவால் விட்டாள். இருவரும் கோபத்தில் அழைப்பை துண்டித்தனர். வாக்குவாதம் முற்றிய நிலையில் அருகே இருந்த பூஜாடியால் மித்ரா அவனது தலையில் தாக்க இரத்த வெள்ளத்தில் நந்தன் சரிந்தான். அதைக் கண்டு மித்ரா உறைந்து போனாள். நாயகன் 18. அன்னம்மாவை பற்றி எண்ணியபடி அறையில் தனியாக அமர்ந்திருந்தவனை அழைக்க வந்தார் பஞ்சு. இல்லா, ஏண்டா தனியா உட்கார்ந்திருக்க? முகம் வேற வாடியிருக்கு. என்னாச்சு ராசா என அவனது முகத்தை நிமிர்த்தி கேட்டார். உடனே அவரது வயிற்றில் முகம் புதைத்து அழுது விட்டான். பதறிப்போன பஞ்சுவோ, என்ன ராசா, எதுக்கு நல்ல நாள் அதுவுமா அழுகிற? அம்மா அப்பா ஞாபகம் வந்துடுச்சா என குழந்தையிடம் கேட்பது போல கேட்டார். அவரிடமிருந்து விலகி கண்ணீரை துடைத்தவன் அனைத்தையும் அவரிடம் சொல்லத் தொடங்கினான். ஏ ராசா, ஊருக்கு போனதும் தானே சொல்றேன்னு சொன்ன. இப்ப நீயே ஏன் உண்மையை உடைச்ச என்றார். நான் தானே தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதையும் மறைக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன் பஞ்சு. சண்டை போட்டு கோபத்துல திட்டிட்டா. வலிக்குது பஞ்சு. அவ என்ன ஏத்துக்கவே மாட்டாளா? என் காதல புரிஞ்சுக்கவே மாட்டாளா? இந்த மொபைல் போட்டியில புரிய வைக்க முயற்சி பண்ணா எப்படி புரியும் ராசா? நேர்ல சந்திச்சு உன் உணர்வுகளையும் காதலையும் புரிய வைக்கணும் கண்ணு. அந்த பொண்ணு புரிஞ்சுப்பா. இங்க இப்படி உடஞ்ச அழுதா நல்லாவா இருக்கு? நேர்ல போய் பிடிவாதமா இருந்து அவ மனச மாத்தி கட்டிக்க வேண்டாமா? இப்படியா ஒரு அம்பளை அழுகிறது என்று அவன் முகத்தை துடைத்தார். அவ எனக்கு கிடைப்பாதானே பஞ்சு? கண்டிப்பா ராசா. நல்ல நாள் அதுவுமா சிரி ராசா என்றார். அவனும் மெல்ல இதழ் விரிக்க இவரும் அவனை கனிவாக பார்த்தார். பஞ்சு, இன்னும் உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிய என வசந்தி குரல் கொடுக்க, வெளிய என்ன நடக்குது பஞ்சு என கேட்டான் இலா. உன் பிறந்த நாள கொண்டாடணுமா? உனக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காக. வாராசா? எல்லாருமா என சந்தேகமாக கேட்டிட, ம், எல்லாரும் தான். முகத்தை தொடச்சிட்டு வாராசா என்று அழைத்தார். அங்கே கண்ணம்மா, வசந்தி, மித்ரா மற்றும் சில வேலையாட்கள் இருக்க அவர்களுடன் வெங்கட்ராமனும் நின்றிருந்தார். இன்ப அதிர்ச்சியில் உறைந்தவன், சார் என்ற விழிப்புடன் அவரது காலில் விழுந்து வணங்கினான். அவனது தோளை பற்றி எழ சொன்னவர், நல்லா இரு. எப்பவும் மத்தவங்களுக்காக உழைச்ச நீ இனி உனக்காக வாழணும். உன் வாழ்க்கை, உன் குடும்பம், உன் உறவுகள்னு நீ இருக்கணும். அடுத்த பிறந்த நாளைக்கு நீ ஒரு குடும்பத் தலைவனா இருக்கணும். என்னோட ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பவும் உண்டு. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இலா என வாழ்த்தினார். மீண்டும் காலில் விழப்போனவனை தடுத்தார். தந்தையின் வாழ்த்து மித்ராவிற்கு சுருக்கென்றிருந்தது. தந்தைக்கு இலா காதலிக்கும் விஷயம் தெரிந்துவிட்டதோ என்ற யோசனையோடு இருந்தவளின் தோளை தட்டி, என்ன யோசனை மித்ரா, உன் பரிசு கொடு என்றார் வெங்கட்ராமன். அவளும் அவனிடம் பரிசை கொடுத்து, ஹாப்பி பர்த்டே இலா என்றாள். தேங்க்ஸ் என்றான் சிரிப்புடன். வா, வந்து கேக்க வெட்டு என்றார். அவன் முன்னே கேக்கை வைக்க மெழுகுவத்தியை ஊதி அணைத்தவன் கேக்கை வெட்டி முதலில் முதலாளிக்கும் மித்ராவிற்கும் கொடுத்தான். பின் பஞ்சுவிற்கும் கண்ணம்மாவிற்கும் ஊட்டிவிட்டு அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்தான். என் பிறந்த நாளைக்காக அங்கிருந்து இவ்ளோ தூரம் வந்தீங்களா சார் என ஆர்வமாக கேட்டான். அதுக்காக மட்டும் இல்லைலா, உன்னை சென்ட் ஆஃப் பண்ணணும் இல்லையா, அதுக்கும் தான் வந்த என்றார். சென்ட் ஆஃபா? எங்கப்பா என்றாள் மித்ரா ஆச்சரியத்துடன். இலா இந்தியாவுக்கு போறான். அங்க போனா திரும்பி வரமாட்டாமா. இத்தனை நாள் என் இடத்துல இருந்து வீட்டையும் உன்னையும் பார்த்துக்கிட்ட அவனுக்கு நான் செய்யற சின்ன மரியாதை இது என்றதுமே சுழன்று கொண்டிருந்த மித்ராவின் உலகம் உறைந்து போனது போல் இருந்தது. அவனோட கான்ட்ராக்ட் முடிஞ்சதுமா? இன்னும் 1 வருஷம் இருக்குதேப்பா. இலா இங்க வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுமா. அவனும் அவனோட வாழ்க்கையை பார்க்கணும் இல்லையா? அவனோட உயிர் இந்தியாவில் இருக்கும்போது இவன் இங்கிருந்து என்ன பண்ண போறான்? அதான் போக சொல்லிட்டேன் என்றதும் இவள் அதிர்ந்தாள். அவனோ அவரை நன்றியுடன் அணைத்து கொண்டான். நீங்க எனக்கு இன்னொரு அப்பா சார்.
என் வாழ்நாள்ல உங்களை மறக்கவே மாட்டேன் சார் என்று கண்கள் கலங்க பேசினான். தந்தையும் அவனும் சேர்ந்து தனது எண்ணத்தில் மண்ணள்ளி போட்டதில் கடும் கோபத்தில் இருந்தாள் மித்ரா. அன்று இரவு உணவை வெளியே ஆர்டர் செய்து சாப்பிட்டனர். இரவு முழுக்க இலாவும் உறங்கவில்லை, மித்ராவும் உறங்கவில்லை. அவன் இந்தியா செல்வதை தடுக்க பல திட்டங்களை தீட்டியபடி உறங்காமல் இருந்தாள் மித்ரா. மறுநாள் வெங்கட்ராமன் அலுவலகம் செல்ல வசந்தி பஞ்சுபாட்டியை உதவிக்கு அழைத்து கொண்டு வெளியே சென்று விட்டார். கண்ணம்மாவை அறையில் வைத்து பூட்டியவள் இலாவை அழைத்தாள். அவனும் அவள் முன்னே வந்து நின்றான். கூடத்தில் யாரும் இல்லை என்பதால் அவன் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருந்தான். யார கேட்டு இந்தியா போற நீ? யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? எதுக்கு நான் ஒன்னு கேட்கணும்? நீ என் முதலாளியோட பொண்ணு. அதுக்காக உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல என்றான் திமிராக. நீ இந்தியா போகக்கூடாது, இங்கதான் இருக்கணும். நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும். உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல என்றாள். என் வாழ்க்கையில எனக்கு ஆப்ஷன் கொடுக்க நீ யாரு? நான் யார கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். என் வாழ்க்கையில ஒரே ஒரு பொண்ணுதான். அது என்னோட அண்ணம்மா தான். படிக்கிற வயசுல காதல் கத்திரிக்கான்னு படிப்பை கெடுத்துக்காத என்று நகர முற்பட்டவனை தடுத்தாள். முடிவா கேக்குறேன். என்ன லவ் பண்ணுவியா மாட்டியா? ச்சே, உன்னை என் பொண்ணா பாக்குறேன். நம்ம உறவை கொச்சப்படுத்தாத. இங்க இருந்து நகரு என்று விளக்கியவனை மீண்டும் தடுத்தவள், எனக்கு என் அப்பா இருக்காரு. நீ அப்பாவா இருக்க தேவையில்ல. புருஷனா இரு என்றதும் பலார் என்று அவள் கன்னத்தில் அறைந்தான் இலா. வயசுக்கு மீறி பேசாத. ஒழுங்கா போய் உன் வேலையை பாரு என்று அவன் நடக்க, அப்போ நீ இங்கிருந்து போகத்தான் போற. அவளை கல்யாணம் பண்ணிக்கத்தான் போற. அப்படித்தானே என்றாள் ஆத்திரத்துடன். ஆமா, நான் ஊருக்கு போகத்தான் போறேன். என் அண்ணம்மாவ கல்யாணம் செஞ்சுக்க தான் போறேன். உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ என்று அவளை கடந்து நடந்தான். எனக்கு நீ இல்லனா வேற யாருக்கும் நீ இல்ல என கத்தியவள் அருகில் இருந்த பூச்சாடியை எடுத்து அவன் மண்டையில் அடித்து விட்டாள். மயங்கி விழுந்தவன் இரத்த வெள்ளத்தில் கிடக்க தன் கோபம் எல்லை மீறியதை உணர்ந்து அதிர்ச்சியில் தலையில் அடித்து கொண்டாள் மித்ரா. அதே நேரம் உள்ளே வந்த வெங்கட்ராமன் மகளின் இச்செயலைக் கண்டு உறைந்து போனார். மித்ரா என குரலை உயர்த்த, அப்பா என அதிர்ந்து அவரிடம் தஞ்சமடைந்தவள், அப்பா, இவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான்ப்பா. அதான் அடிச்சிட்டேன். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கப்பா. இவனை அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க என்றாள். அவளை அருவருப்புடன் பார்த்தவர், உன்னதான் போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் மித்ரா. அவன் உனக்கு கிடைக்கலனா எந்த எல்லைக்கும் போவன்னு அவன் சொன்னது உண்மையாதான் இருக்கு. என் பொண்ணா நீ என கேட்டார். அப்படியே நிலைகுலைந்து அழுதாள் மித்ரா. அவரோ அவளை கண்டுகொள்ளாமல் இலாவை தூக்கிக் கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தார். ரத்தம் அதிகம் வெளியேறியிருந்ததால் இலாவிற்கு ரத்தம் தேவைப்பட்டது. வெங்கட்ராமனின் இரத்த வகையும் அதுவாகவே இருக்க அவரே ரத்தம் தந்து இலாவை காப்பாற்றினார். சிகிச்சை முடிந்து இலாவிற்கு ஆபத்தில்லை என்றதும் நிம்மதியடைந்தார். பஞ்சுவையும் கண்ணம்மாவையும் அங்கேயே இருக்க சொல்லிவிட்டு வீடு திரும்பியவர் மித்ராவை அழைத்தார். மித்ரா, உன் புத்தி நல்ல விதமா பயன்படணும்னு தான் உன்னை படிக்க வைக்கிறேன். ஆனா நீ இப்படி ஒரு அடிமுட்டாளா இருப்பன்னு நினைக்கல மித்ரா. உனக்கு அப்பா ஒரு குறையும் வைக்கலையே. அப்புறம் ஏன் உன் புத்தி இப்படி போச்சு என்றார். குறையே வைக்கலையா? நீங்க என் கூட இல்லாததே பெரிய குறைதான்ப்பா. அம்மா இல்லாத என்ன நீங்க தானே வளர்க்கணும். ஆனா என்ன வேலைக்காரங்க தானே வளர்த்தாங்க. என்னை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? அக்கறையெல்லாம் போன்ல விசாரிக்கிறதோட முடிஞ்சிடும். எனக்கு என்ன வேணும்னு கேட்டு அணைச்சு ஆறுதல் சொல்ல வேலைக்காரங்களால முடியுமாப்பா? என் சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் அவங்க கிட்ட பகிர முடியுமா? எனக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செஞ்ச இலாவை பிடிச்சதுப்பா. நீங்க செய்ய வேண்டியதை அவ செய்யும்போது அந்த அரவணைப்பு எனக்கு வாழ்நாள் முழுக்க வேணும்னு நினைச்சேன். இதுல என்ன தப்பு என ஆவேசமாக பேசிய மகளின் தவிப்பு அவருக்கு புரிந்தது. தன் தவறை உணர்ந்து கண்ணீர் வடித்தார். சாரிடா. உன் சின்ன வயசுல இருந்து நீ என்னை எவ்ளோ தேடி இருப்பன்னு இப்ப புரியுது. போட்டி பணம் சம்பாதிக்கிற முகத்துல உன்னை மறந்துட்டேன். என் தப்பு தான். என் பொண்ணு இந்த அளவுக்கு போக நான் தான் காரணம். இனி நான் உன் கூட தான் இருப்பேன். உனக்காக தான் வாழ்வேன். அப்பாவை மன்னிச்சு ஏத்துக்கடா என கெஞ்சி கேட்க அழுது கொண்டே அவரை அணைத்து கொண்டாள் மித்ரா. அவர் அவளது தலையை வருடியபடி, இலா இந்தியா போகட்டும்டா, அவனை விட்டுடு என்றதும் வேகமாக எழுந்து அவரை முறைத்தாள். அவன் மனசு முழுக்க வேறொரு பொண்ணு இருக்காடா. உன்னை அவன் பார்க்குற பார்வையே வேற. புரிஞ்சுக்கோ. கஷ்டப்பட்டு அவன் மனசை மாத்தி வாழணும்னு நினைக்காத. அது சரியா வராது. அவனை போக விடு. நீ நல்லா படி. என்னை விட உன்னை அன்பா பாத்துக்கிற பையனா நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்றார். அவள் அமைதியாக தலை குனிந்து நின்றாள். உன்னை அவன் விரும்பி இருந்தா நிச்சயம் இலாவோட குணத்துக்கு அவனே உனக்கு நல்ல புருஷனா இருப்பான். ஆனா அவன் உன்னை என் இடத்துல இருந்து பார்க்கறான். மகளா பார்க்கறான். எப்படிம்மா வாழ முடியும்? அவனை போக விடு என்றதும் மனதை திடப்படுத்திக் கொண்டு சரி என்றாள். மருத்துவமனையில் மயக்கம் தெளிந்து கண் திறந்தான் இலா.
மன்னிச்சுடேலா, என் பொண்ணுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று கையெடுத்து கும்பிட்டார் வெங்கட்ராமன். பதறிய இலா அவரது கையை பற்றி, சார், மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க. ஏதோ கோபத்துல அடிச்சிட்டா. எனக்கு தான் எதுவும் ஆகலையே என்றான். மித்ரா முன்வந்து, சாரி இலா, நீ எனக்கு இல்லைன்னு தெரிஞ்ச கோபத்துல அடிச்சிட்ட. அப்பா தான் எனக்கு எல்லாத்தையும் புரிய வச்சாரு. நீ இந்தியாவுக்கு போ, உன் அண்ணம்மா கூட சந்தோஷமா இரு என்றாள். இலா புன்னகையுடன் அவளை பார்த்தான். என்னை விட அழகா அவ என மித்ரா கேட்டாள். இல்ல, உன்னை விட அழகு கம்மிதான். ஆனா நீ என்னோட தேவதம்மா. அப்பா அம்மாவை இழந்து தனியாளா இங்க வந்த எனக்கு பெரிய ஆறுதல் நீ. உன் பேச்சும் சிரிப்பும் என் வலிய மறக்க வச்சுது. கல்யாணம் செய்யாமலே என்னை ஒரு அப்பா ஸ்தானத்துல வச்சது நீதான். நீ காதல சொன்னதும் என்னால ஏத்துக்க முடியல. மகளா நினைக்கிற பொண்ண எப்படி காதலியா பார்க்க முடியும் என்றவனை வெங்கட்ராமன் கனிவாக பார்த்தார். நீ நான் பெத்தெடுக்காத புள்ளடா. உன்னை அனுப்ப மனசுல தான். ஆனா உன் வாழ்க்கை எனக்கு முக்கியம். இந்தியா போ, உனக்கு பிடிச்சத செய், என்ன உதவி வேணாலும் கேளு என்றார். சரி சார், என் கல்யாணத்துக்கு நீங்க வந்து என் அப்பாவா என் பக்கத்துல இருப்பீங்களா சார் என்று இலா கெஞ்சலாக கேட்க, கண்டிப்பா என்று அவன் கைகளை பிடித்து கொண்டார் வெங்கட்ராமன். மித்ரா கண்களை துடைத்துக்கொண்டு மனதை தேற்றியபடி புன்னகைத்தாள். மேலும் 2 நாட்கள் மருத்துவமனையில் இருந்த இளாவை பஞ்சுவும் கண்ணம்மாவும் கவனித்துக் கொண்டனர். இங்கே ஒரு வாரத்தில் வந்து விடுவேன் என்றவனிடமிருந்து எந்த தகவலும் வராமல் இருக்க பயத்தில் அவனுக்கு அழைத்தாள் அண்ணம்மா. பஞ்சுதான் அழைப்பை ஏற்றார். நடந்தவற்றை சொல்ல அதிர்ந்து போனவள் அவனிடம் பேச வேண்டும் என்றாள். மருத்துவமனைக்கு சென்றதும் பேச சொல்வதாக சொன்ன பஞ்சு மேலும் அவளிடம், தாய் தகப்பே இல்லாத புள்ள, நீந்தான் உலகம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவனை ஏமாத்திடாத ராசாத்தி. அவனை கல்யாணம் செஞ்சு அவனுக்கு எல்லாமுமா நீ இருக்கணும். அந்த மகிழ்ச்சியான செய்திய அவன் என்கிட்ட சொல்லணும். எனக்குன்னு எந்த உறவும் இல்ல. இங்க வந்த பிறகு பேரனா அவன் கிடைச்சான். அவன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு நான் என் கண்ணை மூடணும். அவனை ஏத்துக்க ராசாத்தி என்று கெஞ்சினார். அவளால் அதை தவிர்க்க முடியவில்லை. உங்க பேரன் வாழ்க்கையில நல்லது நடக்கும் பாட்டி. அவன் சந்தோஷமா இருப்பான். நீங்க கவலைப்படாதீங்க என்று அழைப்பை துண்டித்தாள். அவள் பேசியதை பஞ்சு இளாவிடம் சொல்ல, நேர்ல பேசிக்கிறேன் என்றவன் அவள் மீண்டும் அழைத்தும் எடுக்கவில்லை. மருத்துவர் அனுமதி தந்ததும் அடுத்த நாளை வெங்கட்ராமன், கண்ணம்மா, பஞ்சு ஆகியோருடன் விடைபெற்று பாச போராட்டத்திற்கு பின் கண்ணீருடன் கிளம்பினான் இலா. இந்தியாவிற்கு செல்லக்கூடாது என்றிருந்தவனின் முடிவை மாற்றியவள் அண்ணம்மா. அவனுக்காக மனம் மாறுவாளா? அவனுடன் இணைவாளா? தொடரும். என்ன நேயர்களே, கதை கேட்டிங்களா? கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை மறக்காம எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் 19ல மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். டெட்டா, பபாய்.